பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் போய் அவரை தொழுது கொள்ளுகிறத பெரிய பாக்கியமாக, அது அவருக்கு மிகுந்த சந்தோஷம் இருப்பதாக அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் சோத்திரம் அப்படி என்னத்தான் இருக்கிறது, தேவ சமூகத்தில் அப்படி என்னத்தான் இருக்கிறது. அவர் ஆலயத்துக்கு போகிறதில் அவ்வளோ சந்தோஷம் சொன்னார். ஆலயத்துடைய வாசப்படியில் நின்று கர்த்தரை தொழுது கொள்வது அது சந்தோஷம் என்று சொன்னார். அப்படியானால் தேவனுடைய ஆலயத்தில் உண்டாகிற நன்மைகள் என்ன என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கிற போது, முதலாவதாக நீங்கள் சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த 18:6 இப்படியாய் சொல்லுகிறது, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 18வது சங்கீதத்தில் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடியில் காணப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை அடைவதற்கு சோத்திரம், நீங்கள் நேரம் எடுத்து தேவாலயத்தில் வந்து நல்லா முழங்கால் படிட்டு ஃபுல் பிட்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா கர்த்தரை நோக்கி கதறி பாருங்களேன், தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். அப்படிப்பட்ட நெருக்கடியிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், விடுதலையாக்குவார். எனக்கு ஒரு ஐயா தெரியும். அவருக்கு அவருடைய மகன் ஒரு திருட்டு காரியத்தில் அவர் சிக்கிவிட்டார். சோத்திரம் மற்ற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக அதை செய்து விட்டார். அதனால் அவரை பிடிச்சி குடும்ப ஜெயிலில் போட்டுட்டாங்க. எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாரு, ஆட்களை வச்சு பார்க்குறாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பல ஆயிரங்கள் லட்சங்கள் கூட செலவானது, ஆனால் விடுதலை இல்லை. ஒரு நாளுடைய தகப்பனார் வந்து ஆலயத்தில் முழங்கால் படிட்டு கதறி கதறி அழுதார். கதறி கதறி அழுது தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் மனமுவந்து அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஒரு வாரத்தில் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வரும்படி இயேசு உதவி செஞ்சார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சை உடைக்கிறாங்க, சர்ச்சை இடிக்கிறாங்க, சர்ச்சில் சோதர ஜபம் நடத்துறத சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒன்றா அவங்க பதவி பெருமையில், இல்லை பண பெருமையில், இல்லை ஆட்சி பெருமையில் ஆடலாம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் அவளெல்லாம் நொறுக்கி விடுவார். ஆண்டவர் தேவ ஆலயத்துக்கு விரோதமாக மட்டும் ஒருத்தரை எழும்பாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு நாள் விரோதமாக எழும்பிடாதீங்க. தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருள்ள மகிமை வச்சிருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, விடுதலையாக்குறாரு. 2வது ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிற இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம். நீங்கள் எத்தனை புத்தகங்களை படிக்கலாம், எத்தனை சோத்திரம் காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது எதுனா, நீ செய்கிறது பாவம், நீ போகிற வழி பாவம் அப்படின்னு அதை சுட்டி காட்டி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு வழியை உண்டு பண்ணி ஆசீர்வதிப்பது எது, இந்த தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குறார். ஒரு ரவுடி, ஒரு குடிகாரனை, ஒரு கொலைகாரனை ஆலயத்துக்கு வருகிறவர்கள் போது ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார்.
விடுதலையாக்குறார், நல்ல வாழ்க்கை வாழும்படி கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறார். முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கிறார். ரெண்டாவது ஆசீர்வதித்து அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்றாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது 122வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 122வது சங்கீதத்தில் சோத்திரம், நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு நனைமண்ணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பிரியமானவர்களே, சமாதானத்தையும் சுகத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஆலயத்தில் வந்து ஜெபித்த போது உடனே கர்த்தர் சுகமாக்குகிறதையும் ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதையும் நாம் எங்களால் பார்க்க முடிகிறது. பிரிவினையோடு வருவாங்க, சண்டையோடு வருவாங்க, உட்கார்ந்து தேவாலயத்தில் வச்சு பேசும்போது உடனே சமரசமாவாங்க. சமாதானமும் சுகமும் தேவாலயத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு வருவதை அசட்டை பண்ணாதீங்க. நேரத்தோடு வாங்க, நேரத்தோடு வாங்க. முதல் பாடல் பாடும்போதே ஆலயத்தில் வந்து உட்காருங்கிற வாஞ்சியோடு வாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை அது ஒரு சோத்திரம், அது ஒரு பாரம்பரியமாக எண்ணாதீங்க. அது ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லி நான் எண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, தேவனுடைய ஆலயத்தில் எத்தனை நன்மைகளை வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி தியானிக்க உதவி செஞ்சீங்க. நன்றியப்பா. இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து மகிமையை உணராதவர்கள் இதை கேட்டு உணரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.